சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வாங்க. அப்ப நான் வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. வாங்க. வரேன். வரேங்க. வாங்க. என்ன அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆமா, உங்க கையில என்ன காயம்? அது ஒண்ணும் இல்ல சார், கீழே விழுந்துட்டா. சரியான கல்லூலி வாங்க, எப்படி சமாளிக்கிறான் பாரு. பார்த்து அர்ஜுன், எந்த நேரத்துல எப்போ என்ன நம்ம தலையில விழணும் நமக்கு தெரியவே தெரியாது. ஜாக்கிரதையா இருங்க. இது வரைக்கும் எவ்வளவோ பாத்துட்டோம் சார், இத பாத்துக்க மாட்டோமா? நான் பாத்துக்கிறேன் சார். விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். உடம்பு பாத்துக்கங்க. வரேன். சரிங்க சார். இப்ப பாரு உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு. அட, எவ்வளவு அழகான சேலை. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சும்மா ஒரு மெசேஜ் தான் போட்டேன். அதுக்கே எனக்கு ஓடி போய் சேலை வாங்கிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு நல்லவர் இல்ல? அதெல்லாம் போக அவருக்கு என்னோட டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதான் எனக்கு பிடிச்ச கலர்லயே சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. கட்டிக்க போறவர்னா இப்படி நம்ம மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும். இதெல்லாம் தானா அமையறது. எதுக்கு இப்போ சிரிக்கிற? எனக்கு என்ன கட்டிக்க போறவரு சாரி வாங்கி கொடுத்திருக்காரு. நான் அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? சேலை என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா நீ மெசேஜ் பண்ணன்னு சொன்ன பாரு, நல்லாவே இல்ல. இது பாரு, நான் மெசேஜ் பண்றது நல்லா இருக்க வேண்டியது அவருக்கு, உனக்கு இல்ல. பொறாமப்படாத. நான் எதுக்கு பொறாமப்படணும்? அந்த கார்த்திகை பார்த்து பரிதாபம் என்ன பண்ற? ஓ, இந்த வீட்டு மாப்பிளைய பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? பின்ன இல்லையா? நீ மெசேஜே அனுப்பல, இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன உளற? நான் உளரல ஓசு. ஆரம்பத்துல நான் கூட எங்க நீதான் மெசேஜ் அனுப்பி கேட்டியோன்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம வசு அப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு நினைக்கும் போது ஸ்வேதா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவ அனுப்புன மெசேஜுக்கு வந்ததுதான் இந்த 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 புடவை. அத வச்சுக்கிட்டு நீ குடுக்குற பில்டப் என்னமா இருக்கு? அதுக்குள்ள உளறிட்டாளா? இன்னும் என்னென்ன பண்ணி வைக்க போறாளோ தெரியல. எஸ்கேப் ஆயிடுவோம். வசு, என் வைஃப் நீ. உன்னை பத்தி மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணாத, நல்லாவே இல்ல. இது பாரு, பேசாம போயிரு, இல்லனா நான் காண்டாயிருவேன். சரியான செல்லக்கு இருக்கனா இருக்கான். காந்திமதி பாட்டி இன்னும் காணோம். இஷ்டத்துக்கு தின்னுட்டு தூங்கிடுச்சா? ஐயோ, என்னடாச்சு? வா பாட்டி, வா சீக்கிரம் வா. என்னடான்னு கேக்குறல்ல. என்ன பாட்டி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆமா, இவர் பெரிய கலெக்டர், ரொம்ப லேட் ஆகுதான். எப்படியும் இந்த வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் வேலை தானே பாக்க போற. பாட்டி, அப்படி மட்டும் இந்த வீராவை சாதாரணமா எடை போட்டுறாத. நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகனாக போறேன். அதுக்கான உழைப்பு தான் இது பாட்டி. நிச்சயமா என் உழைப்பு வீண் போகாது. ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடா. நான் உள்ள போய் அன்பு செல்வி முதுகுல மச்சம் இருக்கான்னு பாக்குறேன். மச்சம் இருந்தா அவ வசு, இல்லன்னா அவ அன்பு செல்விதான். மச்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு எப்படிடா தெரியும்? பார்த்தா தானே சொல்ல முடியும். மச்சம் இல்லாம இருந்தா நீ பொழைச்ச. மச்சம் மட்டும் இருந்தது, உங்க பாடெல்லாம் கந்தல் தான். சரி சரி, சீக்கிரம் போய் பாத்துட்டு வா. நான் இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்து. சரி சரி, நான் பாத்துறேன். சீக்கிரம் போ. அப்படியே இந்த உடம்பும் சரி மூஞ்சியும் சரி அப்படியே இருக்காளே. உன்னால இங்க எவ்வளவு குழப்பண்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்னைக்கே கிளியர் பண்றேன். ஏ அர்ஜுன், என்ன பார்த்து கண்ணடிப்பியா? கொன்றுவா உன்ன. ஏய், என்கிட்ட வந்த உன்ன அப்படியே. என்னது? முத்தம் கொடுக்கறது கண்ணடிக்கிறதா?
இன்னும் இந்த அர்ஜுன் தம்பி சிலுமிஷம் பண்றது அடக்கல போல இருக்கே. ஐயோ, இன்னும் என்னென்ன சிலுமிஷம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானோ. இன்னைக்கே இத கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, ஆத்தி. ஏய், இங்க பாரு, நீ என்ன பார்த்து கண்ணடிச்ச அவ்வளவுதான் உன்ன. நான் எங்கடி கண்ணடிச்சேன்? ஐயோ, என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஐயோ, தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மிரட்டுறாளே. இன்னும் இவ மூஞ்சிக்கு உம்முன்னு முத்தம் வர கொடுக்குறாங்களாம். கை வலிக்குதுடி. ஐயோ, எள்ளு தின்னு ஆசைப்பட்டு பொருளுக்குள்ள தலையை விட்ட கதையாயி போச்சே. ஐயோ, ஒன்னு காசு அளவுக்கு மச்சம் இருக்கு. அடி பாவி, நீதானா அது? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஒன்ன போய் இவங்க அன்பு செல்வின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்களே. அப்போ அந்த அர்ஜுன் தம்பி நினைச்சது சரியா போச்சு. இத உடனே இந்த வில்லன் மாதிரி நடிக்கிறான அந்த வீராப்பைய அவங்கிட்ட போய் சொல்லணும். அவன் வேற இவளை அத்தை பொண்ணுல சொல்றா. இருடி இன்னைக்கு அவனுக்கு இருக்கு கச்சேரி. என்ன பாட்டி பாட்டி போன காரியம் என்னாச்சு? என்ன சக்சஸ்? மூஞ்ச பாரு. உள்ள இருந்து வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன சொல்ற பாட்டி? உள்ள என்ன நடந்துச்சு? இப்ப அதுவா முக்கியம்? நான் இப்ப சொல்ல போற விஷயத்த உன்னிப்பா புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிறது அன்பு செல்வி இல்ல, எங்க வசுந்தராதான். என்ன பாட்டி சொல்ற? என்ன நொன்ன பாட்டி சொல்ற? இவ முதுகுல இவ்ளோ பெரிய மச்சமே இருக்குடா. பாட்டி, நீ சொல்றது குழப்பமா இருக்கே. இவ வசுந்தரா அண்ணா, அன்பு செல்வி என்ன அண்ணா? ஒருவேளை மெட்ராஸ்ல அன்பு செல்வி இருப்பாளோ? நீ ரொம்ப தமிழ் சினிமா பாப்பியோ? ஆமா, ஏன்? அதனாலதான் அப்படி தப்பா கற்பனை பண்ற. டேய், வசுந்தரா மலையில இருந்து விழுந்துட்டாடா. அது சரி, அப்ப எங்க அன்பு செல்வி என்ன அண்ணா? என்ன கேளு மூஞ்சி. ஈரல் விட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. அத அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நான் சொல்றத மட்டும் நீ கவனமா கேட்டுக்க. அந்த அர்ஜுன் இங்க இருந்தான்னா நிச்சயமா வசுந்தராவுக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் வர வச்சிருவான். உனக்கு அன்பான அன்பு செல்வி தானே தெரியும். இந்த வம்ப பிடிச்ச வசுந்தராவை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது இல்ல? அவளுக்கு மட்டும் சுயநினைவு வந்துட்டா அப்புறம் இங்க யாருமே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாட்டி, ரொம்ப பயம் காட்டாத. இந்த வீரா இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அவ அன்பு செல்வியா இருந்தாலும் சரி, வசுவா இருந்தாலும் சரி, அவ எனக்கு தான். அதுக்கு அந்த அர்ஜுன் தடையா இருந்தா முதல்ல அவனை வெட்டி காலி பண்ணிடுவேன். எதுக்குடா உள்ள விடுவானே, அப்புறம் காலி பண்ண கஷ்டப்படுவானே. பாட்டி, அது தெரியாம நடந்துருச்சு. அது வேணா அவனுக்கு சாதகமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நடக்க போறது எனக்கு சாதகமா இருக்க போகுது. பொறுத்து இருந்து பாரு. இந்த வீரவசனம் எல்லாம் பேசுறத விட்டுட்டு முதல்ல செயல்ல இறங்கு. அப்பதான் உனக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழி எடுவோம் போல இருக்க. டேய் அர்ஜுன், முதல்ல உன்னை இங்க இருந்து அனுப்பிட்டு தான் எனக்கு மறு வேலை. ஏய், என்ன பண்ற? நீ என்ன பண்ற? மெசேஜ் பாக்குறேன். நானும் மெசேஜ் தான் பண்றேன். ஏய், உள்ள போய் பாரு. நீ உள்ள போய் உட்காந்து பாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் கணேசா. என்ன சுந்தரம், ரொம்ப நேரமா உன்ன ஆள காணோம். எங்க போயிருந்த நீ? கையில என்ன பையே? வெளியே பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா. கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்குல்ல, அதான் கை செலவுக்காக 5 லட்சம் டிராப் பண்ணிட்டு வந்தேன். அதனால லேட் ஆயிடுச்சு. மஞ்சுளா, வந்துட்டேங்க. இந்தா, இதுல ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. இதை கொண்டு போய் பீரோல பத்திரமா வை. சரிங்க. சுந்தரம், பணத்தை எண்ணி பார்த்து வாங்கினியா? இல்லப்பா, பேங்க்ல கொடுத்தது தானே. இப்படி அசட்டையா இருக்க கூடாதுப்பா. கட்டுக்கு 500 ரூபாய் குறைஞ்சாலும் 5000 போயிடும் இல்ல? அப்பா, எப்படியும் மிஷின்ல எண்ணி தானே கொடுத்துருப்பாங்க.
அப்படி ஈஸியா எடுத்துக்க கூடாதுப்பா. பணம் நம்மளோடது. நாம தானே கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம எண்ணி பார்த்துக்கணும். தாத்தா சொல்றதும் சரிதான் மாமா. நாம தான் பொறுப்பா எண்ணி பார்த்துக்கணும். சரிப்பா, இவ்ளோ பணத்தை எண்ணி பார்க்கணுமா? வேற வேலை இருக்கே. வீரா, நீ எண்ணி பார்த்து சொல்றியா? வீரா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையவா கலாய்க்கிறீங்க? உங்களை உனக்கு என்ன பணத்தை எண்ணணும் அவ்வளவுதானே? அதான் நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கானே. அவனை என்ன சொல்லு. அதானே எனக்கு தோணவே இல்லை பாருங்க. டேய் அர்ஜுன். சொல்லுங்க ஐயா. இந்த பேக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி சொல்லு. சரிங்க ஐயா. மஞ்சுளா, கொண்டு போய் அந்த பேக் அவங்ககிட்ட கொடு. சரிங்க. வாவ். ஏய், அங்க என்னடி பார்வை? பேசாம இருக்கா? ஐயா என்னையாச்சுங்க ஐயா? இதோட சேர்த்து மொத்தம் 5 லட்சம் ரூபா. சரி சரி, நீ போய் மத்த வேலையை பாரு. மஞ்சுளா, அதை கொண்டு போய் பீரோல வச்சுடு. எனக்கு என்றதுக்கு தாண்டா தெரியாது. ஆனா அதை எப்படி எடுக்கணும்னு நல்லா தெரியும். நான் யாருன்னு இன்னைக்கு ராத்திரியே காட்டுறேன். ஏய், போடி உள்ள. கா. ஏய், எங்க போற? சிக்னல் அங்கதான் இருக்கு. ஏய், போ உள்ள. போ. என்ன பாட்டி? டேய், அந்த அர்ஜுன வீட்டை விட்டு தரத்தரேன்னு சொன்னேன்ல, அது என்னடா ஆச்சு? பாட்டி, அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். டேய், நாளைக்கு இந்த அர்ஜுன் இந்த வீட்ல இருக்க மாட்டான். ஐயோ, கொலகுல ஏதாவது பண்ண போறியாடா? பாட்டி, உனக்கு பேராசை. அந்த அர்ஜுனை குத்திட்டு நான் ஜெயிலுக்கு போகணும். அந்த அன்பு செல்வி யாரையாவது கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். டேய் 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 டேய், அவதான் அன்பு செல்வியே இல்லேன்னு ஆயிடுச்சேடா. அப்புறம் என்ன அன்பு செல்வின்னு சொல்லிக்கிட்டு வாசுன்னு சொல்லு. பாட்டி, இப்ப அதுவா முக்கியம்? நான் என் பிளான சொல்றேன், அத முதல்ல கேளு. எங்க நீ சொன்னாதானே? எங்க சுந்தரம் மாமா பேங்க்ல இருந்து 5 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து பீரோக்குள்ள வச்சிருக்காரு. அத யாருக்கும் தெரியாம எடுக்க போறேன். புரியுது புரியுது. அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க போறேன், அதுதானே? ஆசை தோசை. பாட்டி, என் பிளானே வேற. அந்த அர்ஜுன் தான் 5 லட்சத்தை என்னன்னா பணம் பீரோல இருக்கிறது அவனுக்கும் தெரியும். அதனால பணம் காணா போனா பழி அவன் மேல விழுந்துரும். ஒண்ணு, அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான். அந்த அர்ஜுன் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவான். கேக்க என்னமோ ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா பணத்தை எடுக்கும் போது நீ மாட்டிக்கிட்டா உனக்கு டின்னு கட்டிடுவாங்க. பரவாயில்லையா? பாட்டி, அந்த கவலை உனக்கு வேண்டாம். என் அன்புக்காக நான் எந்த ரிஸ்க்கும் எடுப்பேன். ஐயோ, நீ ரிஸ்க் எடுக்கறியோ ரஸ்க் சாப்பிடுறியோ என்னத்தையோ பண்ணி தொலை. அதை ஒழுங்கா பண்ணு. சரி பாட்டி, இங்கே இரு. யாராவது வந்தா சிக்னல் குடுக்குறேன். போ 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 போ. ஐயோ,
அர்ஜுன் நீ மாட்டினடா. வேலைக்கா வர? டேய் 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 டேய், போன காரியம் என்னடா ஆச்சு? அதெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டேன். சபாஷ் சபாஷ் சபாஷ்டா. உன் வாழ்க்கையில நீ பண்ண ஒரே உருப்படியான காரியம் இதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பாட்டி இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன், இப்படி அசால்ட்டா சொல்லிட்டியே. சரிடா சரிடா, இனிமே அந்த அன்பு செல்வி உனக்கு தான். நீ தைரியமா இருக்கலாம்டா. போய் நிம்மதியா தூங்கு. இந்த வெற்றியை காலையில என் காதால கேட்கணும். இந்த பாட்டிக்கு இப்போ வீராவோட என்ன பேச்சு? ரெண்டும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுங்கன்னு தெரியலையே. அந்த இடத்தை எடுத்துருவோம்ப்பா. அஞ்சலா அவசரப்படக்கூடாது. அஞ்சலா வந்துட்டேங்க. கல்யாண மண்டபத்துக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. நேத்து பணம் கொடுத்தல, அதை போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க. எங்க போச்சு? ஐயோ ஐயோ, பணத்தை காணோம். ஐயோ, என்னங்க என்னங்க ஏய், என்னங்க பணத்தை கொடு முதல்ல. ஐயோ, பணத்தை தாங்க அங்க காணோம். என்னது காணுமா? ஆமாங்க. 5 லட்ச ரூபாடி. நல்லா தேடி பாரு போ. ஐயோ, அங்கதாங்க நல்லா தேடுன. பணத்தை காணுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வெச்ச இடத்துல இல்ல. என்ன விளையாடுறியா? ஐயோ, நான் எங்க விளையாட போறேன்? அங்க பணத்தை காணுங்க. பாட்டி நம்ம நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த அர்ஜுனை வெளியே துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன். போ போ, ஏற்பாடு பண்ணு போ. நீ ஒரு ஆம்பளை காந்திமதிடா. போ போ, கவலைப்படாம போ. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? நம்ம ரூம்ல இருக்கிற பீரோக்குள்ள இருக்கிற பணம் எப்படி காணாம போகும்? வெளியில இருந்து திருட வந்து உள்ள தேடி இருப்பான். எதுக்கு மாமா வெளியில இருந்து ஆள் வரணும்? வீட்டுக்குள்ளேயே திருட இருந்தான்னா? வீரா, என்னடா சொல்ற? பின்ன என்ன தாத்தா, நேத்து பீரோல வச்ச பணம் இன்னைக்கு காணாம போயிருக்குன்னா யாரோ இங்க இருக்கிறவங்க தானே எடுத்துக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற தைரியம் இங்க சுத்தி இருக்கிற 18 பட்டியிலும் எவனுக்குமே கிடையாது. அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். மாமா, எதையாவது உளராத. நம்ம பணத்தை நாம ஏன் திருடணும்? நான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கன்னு சொன்னனே தவிர நம்ம வீட்டுக்காரங்கள சொல்லவே இல்லையே. ஏன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க யாராவது இதை செஞ்சிருக்கலாம்ல? அட பாவி, அப்படி இப்படின்னு இவன் யார் மேல பழி போட போறான்னு தெரிஞ்சிருச்சு. நேத்துல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போன ஒரே வேலைக்காரன் அந்த அர்ஜுன் தான். ஆமாப்பா, வீரா சொன்ன மாதிரி அந்த அர்ஜுன் தான் இதை எடுத்திருக்கணும். தாத்தா, அர்ஜுன் எதுக்கு தாத்தா திருடணும்? அவர்கிட்ட என்ன பணமா இல்ல? ஊர் கிணறுக்கே 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அவர் எதுக்கு இந்த 5 லட்சம் ரூபாவை எடுக்கணும்? அன்பு, நீ புரியாம பேசுற. அவனுடைய நோக்கம் பணம் கிடையாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவன் போட்ட திட்டம். பீரோக்குள்ள இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எதுக்காக எடுத்த? மரியாதையா சொல்லிடு. பீரோல இருந்த பணத்தை நான் எடுத்தேனா? என்னங்கய்யா சொல்றீங்க? நான் எதுக்கு பணத்தை எடுக்கணும்? ஏய், அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காதடா. ஏய், இல்லைங்கய்யா. வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத போதே நினைச்சேன். கடைசியா அவன் புத்திய காட்டிட்டல. ஏய், உண்மையை சொல்றான். ஆமா, பணத்தை நான் வச்சிருக்க? எடுக்கலைங்கய்யா. இவ இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். கேக்குற விதத்துல கேள்வி கேட்டா உண்மை தானா வெளியில வந்துரும். நான் எடுக்கலைங்க. ஏய், மரியாதையா உண்மையை சொல்ற ராஸ்கல்.